சோனியம்மா, என்ன கண்ணு? இல்லை சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறீங்களா? ம் என்ன சாப்பாடு இது? மாங்காய் சாதம். மாங்காய் சாதமா? ம் அடடாடாடா, மாங்காய் துருவி போட்டா தேங்காய் மாதிரி. திருவி போட்டது. சூப்பர். இந்த பக்கம் என்ன சாதம்? இது என்னது? அது தக்காளி சாதம். தக்காளி சாதம் டிஃபன் பாக்ஸில் போட்டாச்சு. இது என்னது குழம்பு? அது வந்து வெந்தய குழம்பு. வெந்தய குழம்பு. ம் உருளைக்கிழங்கு வறுவல். ம் சாதம் வடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், இது தாளிக்கணும் பாப்பாவுக்குலாம். இது எப்பியா? ம் எப்பி நூடுல்ஸ். எப்பி நூடுல்ஸ். ஓகே, இன்னைக்கு சமையல் முடிஞ்சது. முடிய போகுது. முடிய போகுது, அவ்வளோதான். சரி, இன்னைக்கு டிப்ஸ் வந்து வெண்டைக்காய் கட் பண்ணுறப்ப கத்தி இருக்குல்ல, அது கத்திலேயே அருவாமனையில் எதில் கட் பண்ணாலும் சரி, அதில் வந்து தேங்காய் எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணால் அந்த வளவலன்னு இருக்கு இல்லையா, அந்த வளவளப்பே இருக்காது கண்ணுங்களா. ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணுறப்ப வளவளன்னு வரும் கத்தியில், உங்களுக்கு தெரியும். எதில் அப்ளை பண்ணணும் தேங்காய் எண்ணெயா? அருவாமனையில் கட் பண்ணால் அருவாமனை அதிகம் கத்தியில் தான் கட் பண்ணுறீங்க. கத்தியில் வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா அந்த வளவளப்பு அதில் ஒட்டாது, கத்தியில் ஒட்டாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் கண்ணுங்களா.